Hello, hi friends. Welcome to Lakshmi Ji Kitchen. இன்னைக்கு திருவாதிரை ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். சிதம்பரம் நடராஜர் கோவில் பிரசாதம் தான். திருவாதிரை களி, 7 கரிகாய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ குக்கரில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஏன்னா வெங்கலப்பானை டைரெக்டாக அப்படிலாம் பண்ணாந்தா ரொம்ப நேரம் கலரிண்டு இருக்கணும், அடிப்பிடிக்குங்கிற பயமாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல அந்த களிக்கு தேவையான அரிசி பருப்புலாம் வறுத்துக்கலாம். ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் பைத்தம்பருப்பு, இதை செவக்க நல்லா வறுத்துக்கணும் கருகாமல். இது சேப்பாக வறுத்தப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் அந்த டம்ளரால் 1 டம்ளர் பச்சரிசி களைஞ்சிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா உலர்த்தி வச்சுருக்கேன். அதையும் இந்த கடாயில் போட்டு நல்லா செவக்க வறுத்து வச்சுக்கணும். இது ஆறின அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த 1 டம்ளர் அரிசிக்கும் பருப்புக்கும் நான் 4 டம்ளர் ஜலம் வச்சுட்டுருக்கேன். அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் விட்டு அந்த ஜலம் கொதிச்சோன்னே ஒன்றரை டம்ளர் வெல்லம் போடுறேன். உங்கள் வெல்லத்தில் மண் கல் ஏதாவது இருந்தால் அதை நல்லா வடிகட்டிட்டு திருப்பி அதே பாத்திரத்தில் விட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த ஜலம் கொதிச்சப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி பருப்பெல்லாம் கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலரிக்கணும். இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கெட்டியான அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியான அப்புறம் நம்ம ஒரு குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அடியில் கொஞ்சம் ஜலம் விட்டு ஜலம் கொஞ்சம் கொதி வந்தப்புறம் இந்த பாத்திரத்தை அதில் தூக்கி விட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு இறக்கணும். களி நல்லா இப்போ முதல்ல கொஞ்சம் தளர தான் இருக்கும், அப்புறம் ஆற நல்லா உதிரியாக வரும். பயப்பட வேண்டாம். இப்போ ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், அது செவந்தப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதையும் போட்டு இந்த களியில் இறக்கினா நம்மளோட களி ரெடியாக எடுத்து இப்போ 7 கரிகாய் கூட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த 7 கரிகாய் கூட்டு குழம்புக்கு இதுக்கு வறுத்து அரைச்சி வச்சுக்கிறதுக்கு சாமான வறுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 8 காஞ்ச மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை கப் தேங்காய். இதை நல்லா செவக்க வறுத்து ஒரு ஜாரில் போட்டுக்கணும். இது கொஞ்சம் ஆறின அப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சப்புறம் ஒரு அரை கப் ஜலம் விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் நைஸாக. ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி நனைச்சி வச்சுருக்கேன். 2 டம்ளர் ஜலம் விட்டு அந்த புளி ஜலத்தை ஒரு எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறீங்களோ அதில் விட்டுட்டு நம்ம நெருக்கி வச்சுருக்கிற கரிகாய், வாழைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், வெண்டைக்காய், குடமிளகா, கேரட்டு, என்னெல்லாம் உங்களுக்கு கரிகாய் சேர்த்துக்கிறீங்களோ, முருங்கைக்காய், அப்புறம் சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அப்புறம் பட்டாணி, கொண்டக்கடலை, இதெல்லாம் குக்கரில் வேக வச்சுக்கணும். ஏன்னா இதில் வேகாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி ஜலம் கொதித்து புளி வாசனை போன அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு அந்த புளி வாசனை போன அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது பருப்பு, ஒரு அரை கப் துவரம்பருப்பு, ஒரு 2 கப்பு ஜலம் விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துன்ட்டேன் அந்த குழம்போட. அப்புறம் ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 4 ஸ்பூன் தேங்காய். இந்த கடுகு வெந்தயம்லாம் கடுகு வெடிச்சப்புறம் ஒரு அரை டீஸ்பூன்
1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு அதுவும் செவந்தப்புறம் பெருங்காயப்பொடியெலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு இந்த தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் தேங்காயையும் போட்டு அதை செவக்க வறுத்து இந்த குழம்பு மேலே போட்டேன்னா நம்மள 7 கறிகாய் கூட்டு குழம்பும் ரெடியாக எடுத்து இந்த பிரசாதங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவளுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரசாதத்தை நீங்களும் பண்ணி பார்த்து டேஸ்ட்டு பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.